வணக்கம் குட்டீஸ், தமிழோடு பழகலாம். மயங்கொலி சொற்கள். விடை: சமையலுக்கு உதவுவது கறி, காய்கறி. பெரியரி வரணும். யானையின் வேறு பெயர் கறி. வானில் பறப்பது பறவை, பேர்ட்ஸு. கடலின் மறுபெயர் பறவை, இதுக்கு சின்னரா வரணும். தமிழோடு பழகலாம் பகுதியில் இன்று பார்க்க போவது புதிர். காற்று வீசும் இயந்திரம் ஒரு பாடப்பிரிவு. விடைய கமெண்டில் டைப் பண்ணுங்கள். வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கதை பகுதியில் குரு சீடன் கதையை கேட்கலாம் வாங்க. கதையின் பெயர் குருவை மிஞ்சிய சீடன். ஒரு ஊரில் ஒரு துறவி இருந்தார். துறவினாவே அவர் என்னது உலக இன்பங்களை எல்லாம் துறந்தவர். எது மேலேயும் ஆசை இல்லாமல் அவர் ஆன்மீகம் இருப்பாங்க. தவம் செய்வாங்க, தியானம் செய்வாங்க, இறைவன் மேலேயே நினைப்பு வச்சுட்டு இருப்பாங்க. அவர் ஒரு மகா ஞானி. எல்லாம் வேதங்கள், ஆகமம் இதெல்லாம் படித்தவர். அவர்கிட்ட ஒரு சீடனு இருந்தார். அவர் இவர்கிட்ட வேதங்கள் கற்றுக்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பணிவிடை செஞ்சுக்கிட்டு குருவுக்கு பணிவிடை செஞ்சுக்கிட்டு அவர்கிட்ட எல்லாம் கற்றுக்கிட்டு இருந்தார். இந்த சாமியார் எல்லாரும் படித்தவர், ஞானி இல்லையா, அவர் எல்லாமே ஆசைகளை துறந்தவர். அதனால் அந்த ஊர் மக்கள்லாம் அவங்கள ரொம்ப மதித்து போட்டுனாங்க. அந்த நாட்டு ராஜாவும் அவரை அரண்மனை தங்கி இருக்க சொன்னார். அவர் தங்கினா அவருடைய ஆசீர்வாதம் மக்களுக்கு கிடைச்சா நல்லது. துறவியை கொஞ்ச நாள் அரண்மனையில் தங்கி அவருக்கு நம்ம பணிவிடை செஞ்சோம், உபசாரம்லாம் செஞ்சோம்னா மகிழ்ந்து மக்களை நாட்டை ஆசீர்வாதம் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா துறவியை அரண்மனையில் கொஞ்ச நாள் தங்கிருங்க அப்படின்னு கேட்குறாரு. உடனே அந்த துறவியும் சரின்னு சொல்லிட்டு அரண்மனை தங்குறாரு. சீடனும் அவர் கூட தங்குறாரு. ஒரு நாள் துறவி இப்படியே அரண்மனையில் உலாத்திட்டு இருக்கார். உலானா நடந்துட்டுருக்கார். எல்லாம் அப்படியே சுற்றி பார்க்குறாரு, நடக்கிறார். அரண்மனையில் உள்ள அமைச்சர்களும் சரி, எல்லாருமே சேவகர்கள், காவலர்கள் எல்லாருமே அவங்கள மதிக்கிறாங்க. ராஜாவே அவர் மேலே நல்ல மதிப்பு வச்சுருக்கனால எல்லாருமே அவங்கள துறவியை மதிக்கிறாங்க, மரியாதை வச்சுருக்காங்க அவங்க மேலே. இவர் இப்படி அரண்மனையில் உலாத்திட்டு இருக்கப்ப அங்கே கஜானா வருது. அங்கே காவலாளி இருக்காங்க. இருந்தாலும் துறவியை ஒன்றும் செய்யலை. ஏன்னா ராஜாவே அவன் மேலே மரியாதை வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் சொல்ல. இவர் அந்த பக்கம் கஜானா பக்கம் போகிறப்ப கஜானா உள்ளவும் போகிறாரு. அங்கே எப்படி கஜானா இருக்கும், அரண்மனையில் கஜானானா தங்கம், வைடூரியம் எல்லாமே அப்படி நிறையா இருக்கும் இல்லையா. அதை பார்த்தோன்னே இவருக்கு ஆசை வந்துடுது. என்னதான் இவர் துறவி, எல்லாமே துறந்தவர், ஆசையை துறந்தவர்னாலும் அங்கே இருக்கிற நகைகள் இதெல்லாம் பார்த்தோன்னே, தங்கத்தெல்லாம் பார்த்தோன்னே இவருக்கு ஆசை வருது. அங்கே ஒரு சின்ன தங்க கட்டியை எடுத்து அவர் கோவணத்துக்குள்ளே வச்சுக்கிறார். அப்புறம் வச்சுக்கிட்டு வெளியில் வந்தோன்னே அது ஒரு பேப்பர்லேயே பொட்டலை மாதிரி கட்டி வச்சுக்கிறாரு. யாருக்கும் தெரியாமல் வச்சுக்கிறாரு. அப்புறம் அவர் தங்கியிருக்கிற ரூம் அறைக்கு வந்தோடனே சீடன் அங்கே வரா துறவியை பார்க்க. அப்புறம் இந்த துறவிக்கு நம்ம திருடனால அவருக்கு அந்த தங்க கட்டியை திருடுனால அரண்மனை இருக்கவே பிடிக்கல. அவர் ராஜாட்ட சொல்லிட்டு காட்டுக்கு வந்துடுறாரு. அடுத்த நாள் ஆற்றுல குளிக்க போகிறப்ப அவர் எல்லாம் துணியெல்லாம் ஒரு இடத்துல வைப்பாங்க, ஆற்றுக்கரையில் வச்சுட்டு இந்த தங்கம் இருக்க பொட்டலத்தையும் அங்கே பக்கத்தில் வச்சுட்டு அவர் ஆற்றுல குளிக்க போகிறாரு. சீடன் அவரை பணிவிடை செய்கிறதுக்காக அவர் துணியெல்லாம் துவைக்கலாம் அப்படின்னு எடுக்கிறப்ப அங்கே அந்த பொட்டலத்தில் தங்க கட்டி இருக்கிறத பார்க்குறாப்புல. அவருக்கு இது என்ன, இது தங்க கட்டி இருக்குது, இது துறவிக்கு தேவையில்லை, யாரோ இது வச்சுருப்பாங்களாட்டுக்கு, நம்ம துறவி தான் எல்லாமே ஆசை எல்லாமே துறந்தவர் தானே, இது யாரோ தெரியாமல் வச்சுருப்பாங்களாட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த தங்க கட்டி என்ன செய்கிறாப்புல ஆற்றுல தூக்கி போட்டுறாப்புல. துறவியும் குளிச்சுட்டு பார்க்குறாரு, எங்கே பொட்டலம் இருக்குன்னு தேடுறாரு. உடனே சீடன் புரிஞ்சுக்கிறார், இந்த தங்க கட்டியை தான் துறவி தேடுறாரு அப்படின்னு நினச்சிட்டு, சாமி நான் அந்த தங்க கட்டியை தேடுறீங்களா, நான் அது உங்களுக்கு எதுக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆற்றுல தூக்கி போட்டுட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே இந்த துறவிக்கு கோபம் வருது. நீ எப்படி அதை தூக்கி போகலாம், நான் அது ஏதாவது யூஸ் ஆகும், பிற்காலத்தில் அது உபயோகமாகும் அப்படி தானே நான் எடுத்து வச்சேன், நீ போய் அதை ஆற்றுல தூக்கி போட்டுட்ட அப்படின்னு சொல்லி அவர் மேலே ரொம்ப கோவப்படுறாரு. உடனே சீடன் சொல்கிறான், நீங்கள் என்ன எல்லாமே துறந்தவர் சொல்லிட்டு இருந்தீங்க, இப்போ இந்த தங்க கட்டி மேலே ஆசைப்படுறீங்க, இப்போ மாறிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சீடன் என்ன செய்கிறான், ஒரு கல்லை பக்கத்தில் ஒரு கல் இருக்குது, அதை எடுத்து ஒரு மந்திரம் சொல்கிறான்.
மந்திரம் சொன்னோன்னே அந்த கல் வந்து தங்க கட்டியாக மாறிடுது. உடனே அவர் வந்து சீடன் வந்து குருவிட்ட காட்டி, சுவாமி இதை நீங்கள் பாருங்கள், இந்த தங்க கட்டியை வச்சுக்குவாங்க, இல்லை பக்கத்தில் மலை இருந்துச்சு, இந்த மலையும் தங்கமாக மாற்றி உங்களுக்கு தரட்டா அப்படின்னு அமைதியாக கேட்குறான். அப்போ தான் அந்த சாமியாருக்கு துறவிக்கு புரியுது தன்னுடைய தப்பு என்ன அப்படின்னு. அவருடைய ஒரு தவறை உணராரு. ஒரு துறவியாக இருந்துட்டு இந்த மாதிரி சாதாரண ஒரு தங்க கட்டிக்கு ஆசைப்பட்டுட்டோமே, சீடனுக்கு தெரிஞ்சது கூட நம்மளுக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லி அவர் வேதனைப்படுறார். அப்புறம் என்ன செய்கிறாரு, அந்த சீடன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறார். நான் வந்து இப்போ தப்பு பண்ணிட்டேன், ஒரு ஞானிய துறவியாக இருந்துட்டு ஒரு தங்க கட்டி மேலே ஆசைப்பட்டுட்டேன், நான் வந்து குரு கிடையாது, நீ தான் குரு, நான் உன்னுடைய சீடன் சொல்லிட்டு அவர் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறார். மன்னிப்பு கேட்டுட்டு அவர் நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சீடனை விட்டுட்டு காட்டுக்கு போயிடுறார். இதுதான் குருவை மிஞ்சிய சீடனுடைய கதை. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.